கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக 5 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உதகை சென்றடைந்தார். மலைகளின் அரசியான உதகையில் உள்ள தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு வரும் 15ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை கண்காட்சி நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இதற்காக 5 நாட்கள் பயணமாக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை புறப்பட்டு சென்ற முதலமைச்சருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கோத்தகிரி வழியாக உதகைக்கு சென்றடைந்தார். அப்போது பெய்த மழையையும் பொருட்படுத்தாமல் அவரை காண மக்கள் கூடினர். தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அளித்த சால்வை உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு விருந்தினர் மாளிகைக்கு சென்றார். 5 நாட்கள் தங்கும் முதலமைச்சர் பொதுமக்களுக்கு பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அந்தமான் கடல், அந்தமான் மற்றும் நிகோபார் தீவு, தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், திருவண்ணாமலை ஆகிய 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 4 நாட்கள் முன்பாகவே, அதாவது வருகின்ற 27ஆம் தேதி தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் உச்சகாலத்தை கடந்தும் அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு கடைசி வாய்ப்பாக வரும் சனிக்கிழமைக்குள் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வு ஜூன் மாதம் தொடங்க உள்ள நிலையில் உச்சகாலத்தை தாண்டியும் அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு நடப்பாண்டில் கடைசி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு தேர்வானது சென்னை, விழுப்புரம், ஆரணி, ஈரோடு, கோவை, திருச்சி, மதுரை, நெல்லை, நாகர்கோவில் ஆகிய மையங்களில் நடத்தப்பட உள்ளது. தேர்வர்கள் வரும் 17ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் சிறப்பு கட்டணமாக 5000 செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு அட்டவணை, ஹால் டிக்கெட் ஆகியவை குறித்த விவரங்கள் வருகிற 27ஆம் தேதிக்கு பிறகு தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வரும் கல்வியாண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வுக்கு நேற்று மாலை 6 மணி வரை சுமார் 1 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதகை பூங்காவில் 80,000 ரோஜாக்களை கொண்டு விதவிதமாக வடிவமைக்கப்பட்ட உருவங்கள் காண்போரின் கண்களுக்கு விருந்து படைத்த காட்சிதான் இது. உதகையில் 20வது ரோஜா கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. 80,000 ரோஜாக்களை கொண்டு 22 அடி உயரம் கொண்ட இரட்டை டால்பின்கள், நீலத் திமிங்கிலம், பெண் குயின்கள் உள்ளிட்டவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். கண்களுக்கு விருந்து படைக்கும் விதமாக அமைந்த கண்காட்சி சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலின் அப்சர்வேட்டரி பகுதியில் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் ரோஜா பூங்கா அமைந்துள்ளது. இங்கு தற்போது சீசன் காலம் தொடங்கியுள்ளதால் சுமார் 1500 ரோஜா வகைகள் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக பூத்து குலுங்கி வருகிறது. வெக்கேஷனுக்காக கொடைக்கானல் வந்திருக்கோம். ஸோ அங்கே ரோஸ் கார்டன் விசிட் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ மோர் தேன் 1000 கலர்ஸும் இருக்குது. ஸோ அதோட சைஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரோஜா பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் பூத்து குலுங்கும் ரோஜா மலர்களை ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஆலமரக்கிளை முறிந்து விழுந்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. செய்யாறை அடுத்த கடனிப்பாக்கம் கிராமத்தில் தெப்பக்குளம் அருகில் இருக்கும் ஆலமரத்தின் நிழலில் 100 நாள் வேலை பணியாளர்கள் அமர்ந்திருந்தனர். அப்போது திடீரென ஆலமரக்கிளை ஒன்று முறிந்து அவர்கள் மீது விழுந்ததில் அதே கிராமத்தைச் சேர்ந்த அன்னபூரணி மற்றும் வேண்டா ஆகிய 2 பெண்கள் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். அந்த பக்கம் இங்க கோயில் அன்னதானம் போடுறாங்க, இவங்க தப்பிச்சாங்க. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் காயமடைந்தவர்களை செய்யார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் படுகாயமடைந்த பச்சையம்மாள் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பற்றி அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் எதுவும் பேசவில்லை என்று கூறி பாமக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் ராமதாசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். பாமக சார்பில் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசும்போது மாநாட்டு தலைவர் அன்புமணி ராமதாஸின் பெயரை குறிப்பிடாததுடன் பாராட்டி எதுவும் பேசவில்லை என்றும் மறைமுகமாக அவரை விமர்சனம் செய்வது போல ராமதாஸின் பேச்சு இருந்ததாகவும் கூறி சமூக வலைதளங்களில் தொண்டர்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். கொண்டாட்டமாக மாநாட்டுக்கு வந்ததாகவும் ஆனால் ராமதாஸின் பேச்சு கோபமடைய செய்திருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பாமகவினர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். சென்னை பரங்கிமலை அருகே பாண்டிச்சேரி விரைவு ரயில் மோதி கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு தாம்பரம் மார்க்கமாக சென்று கொண்டிருந்த பாண்டிச்சேரி விரைவு ரயில் பரங்கிமலை ரயில் நிலையத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது தண்டவாளத்தில் செல்போன் பேசியபடி சென்ற 2 இளைஞர்கள் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்த கல்லூரி மாணவர்கள் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைந்த ரயில்வே போலீசார் 2 உடலையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ரயில்வே போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த மாணவர்கள் பெரம்பலூரைச் சேர்ந்த முகமது நஃபூல் மற்றும் சபீர் அகமது என்றும் 2 தனியார் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் இறுதி ஆண்டு படித்து வந்ததும் தெரியவந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றத்திற்கு மத்தியில் வரும் 19ஆம் தேதி வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூடுகிறது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான நிலைக்குழு உறுப்பினர்களிடம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தற்போதைய நிலை குறித்து வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்த புரிந்துணர்வுக்கும் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்திற்கும் என்ன தொடர்பு என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், வர்த்தக பேச்சுவார்த்தை என்பது இந்தியா அமெரிக்காவுக்கு இடையேயானது எனும் நிலையில் அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு எங்கிருந்து வந்தது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சினைக்கும் அமெரிக்காவுடனான வர்த்தகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றும் அதிபர் ட்ரம்ப் ஏன் இதை சம்பந்தப்படுத்திக் கொள்கிறார் என்றும் ப. சிதம்பரம் வினவியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் ஒவ்வொரு ட்வீட் மற்றும் அறிக்கை பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாகவும் அதற்கெல்லாம் யார் பதிலளிப்பார்கள் என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். சீனா கொடுத்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை என முப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய விமானப்படை தலைமை இயக்குநர் ஏர் மார்ஷல் A.K. பார்த்தி சீனா தயாரித்த ஏவுகணைகளை இந்திய படைகள் சிதறடித்ததாக தெரிவித்தார். சீனாவின் ஏவுகணைகள் தான் இதுவரை பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது சீனாவில் உருவாக்கப்பட்ட ட்ரோன்களையும் பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்துவதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணை பாகங்கள் நம்மிடம் உள்ள நிலையில் அது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். मेरे कलीग ने अभी बताया, I think I mentioned Yeeha to be of Chinese origin. I would like to correct myself. The Yeeha drones are of Turkish origin. So that comes to your... இந்தியாவுக்குள் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களையும் பாகிஸ்தான் அனுப்பியதாகவும் துருக்கி மட்டுமல்ல எந்த நாட்டு ட்ரோன்களை கொண்டு தாக்கினாலும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு அவற்றை முறியடிக்கும் என்று கூறினார். ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் பறந்ததாக கூறப்படும் நிலையில் சம்பா, கட்ரா, வைஷ்ணவி தேவி கோவில் பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த புரிந்துணர்வு மேற்கொண்ட நிலையிலும் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப், சண்டிகர் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தானின் கண்காணிப்பு வகை ட்ரோன்கள் பறந்ததாக கூறப்படும் நிலையில் தௌசியா, முஹேரியன் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் ஹோசியார்பூர் துணை ஆட்சியர் ஆர்ஷிகா जैन அறிவுறுத்தியுள்ளார். जिथे तक हो सके लाइटा बंद रख के करा दे, अंदर रहा जावे, सेफ रहा जावे. कोई पैनिक वाली गल नहीं है, लेकिन असी एहतियात दे तौर ते यह प्रिकॉशन दे रहे हैं.
அதே நேரம் எல்லையில் எதிரி படைகளின் ட்ரோன்கள் தென்படவில்லை என்றும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் இந்திய ராணுவம் விளக்கமளித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரே நாளில் 2 முறை விலை குறைந்துள்ளது. சனிக்கிழமை ஒரு சவரன் தங்கம் 72,360 ரூபாய்க்கு விற்பனையானது. வாரத்தின் முதல் வர்த்தக நாளான திங்கட்கிழமை காலையில் தங்கம் ஒரு சவரனுக்கு 1,320 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 71,040 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் மாலையில் மீண்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 70,000 ரூபாயாக விற்பனையானது. ஒரே நாளில் சவரனுக்கு 2,360 ரூபாய் விலை குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் கடந்த சனிக்கிழமை விலையை விட 295 ரூபாய் குறைந்து 8,850 ரூபாயாக விற்கப்பட்டது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 110 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி கிலோ 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் விலை மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் நகை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட நல்ல முன்னேற்றம் காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது. வாரத்தின் முதல் வர்த்தக நாளில் பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் தொடங்கியதும் சாதகமான சூழல் காணப்பட்டது. நாள் முழுவதும் இந்திய பங்குச்சந்தைகளில் நல்ல முன்னேற்றம் நீடித்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தம், அமெரிக்க சீனா இடையேயான வரி குறைப்பு உள்ளிட்ட காரணங்களால் இந்திய சந்தைகளில் ஏற்றம் காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2,975 புள்ளிகள் உயர்ந்து 82,430 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 917 புள்ளிகள் உயர்ந்து 24,925 புள்ளிகளாகவும் வணிகம் நிறைவுற்றது. இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட சாதக சூழலால் முதலீட்டாளர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் லாபம் பதிவு செய்யப்பட்டது. கடந்த 7 மாதங்களில் இல்லாத அளவுக்கு பங்குச்சந்தைகளில் நல்ல முன்னேற்றம் இருந்தது. இன்ஃபோசிஸ், அதானி என்டர்பிரைசஸ், ஸ்ரீராம் பைனான்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் லாபத்தை பதிவு செய்தன. சன் பார்மா, இண்டஸ் இன் வங்கி பங்குகள் மட்டும் சரிவை கண்டன. ரியல் எஸ்டேட், ஆற்றல், தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் 6 விழுக்காடு வரை விலை உயர்ந்தன. ஆட்டோமொபைல்ஸ், வங்கி, டெலிகாம், ஊடகத்துறை பங்குகளில் கணிசமாக விலை உயர்வு காணப்பட்டது. வரும் சனிக்கிழமை முதல் எஞ்சிய ஐபிஎல் போட்டிகள் தொடங்குவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் காரணமாக 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒரு வாரம் நிறுத்தப்படுவதாக பிசிசிஐ அறிவித்தது. இதையடுத்து பெரும்பாலான வெளிநாட்டு வீரர்கள் தாயகம் திரும்பினர். இன்னும் 12 லீக் மற்றும் இறுதிப் போட்டி உட்பட 4 பிளே ஆஃப் சுற்றுகள் என மொத்தம் 17 ஆட்டங்கள் நடைபெற வேண்டியுள்ளது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் வரும் சனிக்கிழமை முதல் எஞ்சிய ஐபிஎல் போட்டிகள் தொடங்கப்படும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது. சனிக்கிழமை தொடங்கி ஜூன் 3ஆம் தேதி இறுதிப் போட்டியுடன் முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான திருத்தப்பட்ட அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. அதில் மொத்தம் 17 போட்டிகள் 6 மைதானங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்களில் முதலாவது தகுதி சுற்று போட்டி மே 29ஆம் தேதியும், எலிமினேட்டர் போட்டி மே 30ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 2வது தகுதிச் சுற்று போட்டி ஜூன் 1ஆம் தேதியும், இறுதிப் போட்டி ஜூன் 3ஆம் தேதி நடைபெறும் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. அதே நேரம் பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்கள் நடைபெறும் மைதானங்களின் விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட வரிகளை அமெரிக்கா மற்றும் சீனா 90 நாட்கள் மற்றும் வரி குறைக்க புதிய முடிவு எட்டப்பட்டது. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்து புதிய உத்தரவுக்கு கையெழுத்திட்டார். அடுத்த சில நாட்களில் பரஸ்பர வரி விதிப்பை 90 நாட்கள் நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. ஆனால் சீன பொருட்களுக்கு மட்டும் 145 விழுக்காடு வரி விதிப்பதாக அமெரிக்கா முரண்டு பிடித்தது. பதிலுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு 115 விழுக்காடு வரை பதில் வரி விதித்தது சீனா. இதனால் இரு நாடுகள் மட்டுமின்றி உலக அளவில் பொருளாதாரம் ஸ்தம்பித்தது. இந்த சூழலில் சுவிட்சர்லாந்தில் நடந்த வர்த்தக மாநாட்டில் அமெரிக்காவும் சீனாவும் இணைந்து வரியை குறைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். உயர்த்தப்பட்ட வரிகளை 90 நாட்களுக்கு குறைப்பதாகவும் இரு நாடுகளும் அறிவித்தன. புதிய முடிவின்படி சீன பொருட்களுக்கு அமெரிக்கா 30 விழுக்காடாகவும், அமெரிக்க பொருட்களுக்கு சீனா 10 விழுக்காடாகவும் வரியை குறைக்க முடிவெடுக்கப்பட்டது.